அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் சப்ஸ்ட்ரேட்னு இருக்கும். அது ஒரு ஃபீல்டு. நம்ம அட்மாஸ்ஃபியர், ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர்னு சொல்கிறோம் இல்லையா, பூமியை சுற்றி. அது மாதிரி இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்ட்ரேட்னு இருக்கும். அதில் தான் எல்லா ஐடியாவும் அப்படியே மிதந்துட்டே இருக்கும். இந்த மூளை இருக்குல்ல, மூளை அது ஜெனரேட்டர் கிடையாது, அது ஒரு ஆண்டனா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மூளை தான் எல்லாத்தையும் யோசித்து இதெல்லாம் கண்டுபிடிக்கல, அது ஒரு ஆண்டனா மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாவை கரெக்டான அந்த அலைவரிசையில், அந்த ஃப்ரீக்வன்சியில் டியூனின் ஆகும் பொழுது அந்த அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுலேருந்து அதை எடுத்து மூளை அதை ஜெனரேட் பண்ணாமல் அதை ரிசீவ் பண்ணி வெளியில் விடுது அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ ஃப்ரெஞ்ச் தியரி அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஐடியா, இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி ஒரு ஐடியா எல்லாருக்கிட்டேயும் போய் 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 தட்டி யார் மெட்டீரியலைஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குதோ, இல்லை எல்லாமே வெளியில் சுற்றினே தான் இருக்குது அந்த கான்ஷியஸ்னஸில், நம்ம மூளை அழகாக டியூனின் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிக்குது அப்படிங்கிற இந்த ஐடியாவோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் இதுக்கு இன்னொரு லிங்க் போடுறேன். நம்ம ஹிந்து ஃபிலாசபிஸில், யோகா ஃபிலாசபிஸில் எல்லாமே என்ன சொல்லுவோன்னா, ஒரு பிரம்மம் இருக்குது, ஒரு பெரிய யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, நாமெல்லாம் அதுலேருந்து வந்து குட்டி 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 கான்ஷியஸ்னஸ்ஸு, நம்ம எல்லாமே அதுலேருந்து தான் வந்திருக்கோம், எல்லாருக்கிட்டையுமே அந்த ஸ்டார் டஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ பெரிய ஐடியாலேருந்து வந்த குட்டி ஐடியா தான் நாம் உண்மையாக மனசார நினச்சோன்னா எந்த நேரத்துலையும் எந்த நிலைமையிலையும் நம்மளால் அந்த ஒரிஜினல் சோர்ஸுக்கு, அந்த கடவுள்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், அங்கே நம்மளால் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அணுக்குள்ளேயும் அந்த பெரிய கடவுள் இருக்கார், அந்த பெரிய கடவுளுக்குள்ளேயும் நம்ம குட்டி குட்டியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கான்செப்ட். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம சம்டைம்ஸ் காஃபி குடிக்கும்பொழுது இல்லை ஷவரில் நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு சூப்பர் ஐடியா வரும். ஒரு 4-5 மணி நேரம் ஒரு பிரச்சனையை உட்காந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை பர்சனல் ஒர்க்காக இருக்கலாம். அதில் எப்பயுமே நமக்கு ஒரு தெளிவே கிடைக்காது. ஆனால் ஒரு 2 நிமிஷம் வெளில எழுந்திரிச்சு போவோம், எதையோ ஒன்று பார்ப்போம், தூரத்தில் ஒரு பறவை தெரியும், இல்லை ஏதோ ஒரு பாட்டு காதில் விழும், இல்லை உட்காந்து மூச்சு விடுவோம், என்னமோ பண்ணுவோம், கரெக்டாக நமக்கு அந்த சொல்யூஷன் கிடச்சிரும். இது எல்லாமே ஒரு வேளை அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்லேருந்து நம்ம ஆண்டனாவை கரெக்டாக டியூன் பண்ணனால கிடச்சதாக கூட இருக்கலாம் இல்லையா? திங்க் பண்ணி பாருங்கள்.